இது பரட்டி வச்சா தண்ணி வச்சா இதை வேக வச்சிடலாம் குக்கர். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, இதுலேயே தண்ணி வரும். தண்ணி ஊற்றானே குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது எண்ணெய் வந்து வெங்காயம் வறுக்கிறது. பெரிய வெங்காயத்தை நேரம் நறுக்கிட்டு எண்ணெயில் பொரிக்கணும். வெங்காயம் இது ப்ரௌன் கலரில் மாறணும். இன்னும் மாறலை. மாறினதுக்கப்புறம் எடுத்து பார்க்கணும். இவ்வளோ ஊற்றி கொஞ்சம் ஊற்றி பூ காய்ச்சி கவர் பிரிஞ்சி இல்லை ஆட்டி தண்ணிலாம் முடிச்சு ஆட்டிக்கலாம். இந்த மாதிரி கலக்கணும். இது நெய்யில் போட்டு வறுக்கணும். அரிசியை வறுத்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட வறுக்கணும். ஒரு கலர் வரணும். இந்த கலர் வந்தோடனே நம்ம 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி இதுலேயே ஊற்றிடணும். தேவைக்கேற்ற உப்பு போட்டுப்போம். மசாலா உப்பு இருக்கிறனால கொஞ்சமாக போட்டோம். இந்த அளவு மட்டனு இந்த அளவுக்கு வெந்தரணும். எப்படி இருக்கணும். அப்புறம் வறுத்த வெங்காயம் கொஞ்சம் ஒரு கொத்தமல்லி தழை கொஞ்சம் அரிசி நம்ம மட்டனை இப்படி போட்டோம். அதுக்கப்புறம் சோறு, அதுக்கப்புறம் வெங்காயம் வறுத்த வெங்காயம் தழை கொத்தமல்லி தழை மட்டன் பாய். ஒரு 10 நிமிஷம் தம் வச்சு இறக்கி பார்ப்போம். தம்மில் சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்படிதான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு நாளைக்கு இது செஞ்சு பாருங்கள். பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். நீ கேசரி பவுடர் போடுறதா போட்டுக்கலாம். எங்களுக்கு கேசரி பவுடர் பிடிக்காது, அதனால் நான் கேசரி பவுடர் போடல. இது தயிர் சட்னி மட்டும் இருந்தால் போகும். இதுக்கு அப்படியே சுட ஹாட் பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ நல்ல வீடியோ போட முடியும்.